வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காணொளி இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் அதர்ஸ் படத்தின் திரைவிமர்சனம். இந்த திரைப்படம் எப்படி இருக்கு, இந்த திரைப்படத்தோட கிளைமேக்ஸ் எப்படி இருக்குது, இந்த திரைப்பட அதர்ஸ்லாம் என்ன, படத்தோட திரைக்கதை புதுசா இல்லை பழசா, வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மாதவன், கௌரி கிஷான், ஆர் சுந்தரராஜன், முனிஷ்காந்த், ஹரிஷ் பெரடி, வினோத் சாகர் மற்றும் பலர். இந்த திரைப்படத்தில் ரைட்டர் அண்ட் டைரக்டர் ஹபி அரைகரன். இந்த படத்தோட இசை ஜிம்ரன். இந்த படத்தோட கதைன்னு சொன்னால், ஓப்பனிங் சீன்லேயே ஒரு பெரிய ஆக்சிடெண்ட். அந்த ஆக்சிடெண்ட்டில் ஒரு 3 பொண்ணுங்க இறந்துடுறாங்க. ஆனால் அந்த 3 பொண்ணுங்களை இறந்துடுறாங்க. அவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட்டில் ஸ்பாட்டில் டிரைவர் மட்டும் இல்லை. அந்த டிரைவர் யார்? இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட்டில் அந்த டிரைவர் மட்டும் எப்படி உயிர் தப்பினார்? ஆனால் அந்த டிரைவர் ஸ்பாட்டில் இல்லை. ஆனால் இந்த 3 பொண்ணுங்களுக்கு என்ன ஒரு ஒத்துமைனா, மாற்றுத்திறனாளிகள். மாற்றுத்திறனாளிகள்னா அதாவது பார்வையற்றவர்கள், கண்ணு தெரியாது. இவங்க சாவடிக்க வேண்டிய அவசியம் என்ன? இவங்க எதனால் மாதிரி செத்தாங்க? ஏன்னா இது கொலைதான்றாங்க. யார் கொலை பண்ணாங்க? இவங்க கொலை பண்ண வேண்டிய அவசியம் என்ன அந்த திரைப்படத்தில் அப்படின்னு சொல்லி தான் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு 2 hours மேலே ஓடுது. இந்த திரைப்படம் ஆரம்பித்த வேகத்தில் எப்படி எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் இந்த திரைப்படத்தில் எந்த விதமான லேக் இல்லாமல் இந்த திரைப்படம் அப்படியே எந்த வேகத்தில் ஓடுதோ அதே வேகத்தில் தான் ஓடுது. அதாவது இந்த கொலை எதுக்கு நடக்குது, கொலைக்கான காரணம் என்ன அப்படின்னு இந்த திரைப்படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. பார்க்குற ஆடியன்ஸுக்கு இந்த திரைப்படம் மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க. எதுக்காக இந்த கொலையை பண்ணுறாங்க, யார் பண்ணுறாங்க, காரணம் என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா வில்லன் திரைப்படத்தில் பெருசாலாம் இல்லை. எல்லாரும் நினச்சிருப்பாங்க ஒரு டாக்டர் கதாபாத்திரம் வருது, நம்ம ஹரிஷ் பெரடி தான் நடிச்சிருப்பார், ஒருவேளை அவர் தான் வில்லனாக இருப்பாங்களோ. ஏன்னா நிறைய படத்தில் குணச்சித்திர கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு, வில்லனாகவும் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த திரைப்படத்தில் ஒரு மெயினான ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய டாக்டர் எம்டி, அந்த ஹாஸ்பிட்டலில் தான் சில தவறு நடக்குதோ அப்படின்னு நினச்சி நிறைய பேர் அவரு மேலே தான் நிறைய பேர் சந்தேகப்படுவாங்க. ஆனால் இந்த திரைப்படத்தில் அவரும் இல்லை. ஸோ அப்போ யார் தான் இந்த கொலைகளுக்கு காரணம்? ஏன் மாற்றுத்திறனாளிகளை மட்டும் கொலை பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அதனால் அவங்களுக்கு என்ன லாபம்? இதுதான் இந்த திரைப்படம் ரொம்ப வேகமாகவே எடுத்துன்னு போயிருப்பாங்க. இந்த திரைப்படம் நம்ம சொல்லணும்னா இது ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட கான்செப்ட். ஓகேங்களா? இந்த திரைப்படத்தை நம்ம கதையை முழுசாக சொல்கிறத விட இந்த திரைப்படத்தை அதாவது போய் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் இந்த திரைப்படத்தை நம்ம சொல்ல முடியும். ஒன்றே இந்த திரைப்படத்தில் கதாநாயகன் போலீஸ் அதிகாரி ஆதித்யா மாதவன், ஒரு போலீஸ் அதிகாரி, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அவர் கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். முனிஷ்காந்த் இருக்கார். முனிஷ்காந்த் அவர் ஒரு இன்ஸ்பெக்டர், கதாநாயகி ஒரு டாக்டர், எவ்வளோ சொல்லலாம், ஆர் சுந்தரராஜன், இதெல்லாம் அவங்கவுங்களுக்கு சப்போர்ட்டிங் கேரக்டர். அந்தந்த சப்போர்ட்டிங் கேரக்டர் எல்லாருமே இந்த கதாபாத்திரத்தில் ரொம்ப அழகாக நேர்த்தியாக நடிச்சிருப்பாங்க. எந்த அளவுக்கு இந்த படத்தோட பலன்னு சொன்னாவே எல்லா படத்தையும் நான் ஏற்கனவே சொன்னது தான். இந்த கிரைம் த்ரில்லர் ஜானரில் எந்த திரைப்படமாக இருந்தாலும் அதுக்கு பலம் பேக்வர்டு மியூசிக். இந்த திரைப்படத்திலும் பேக்வர்டு மியூசிக் ஜிம்ரன் போட்டிருக்காரு, ரொம்ப அழகாக போட்டிருக்காரு. நமக்கு ராட்சசன் திரைப்படத்தில் எப்படி நம்மளால் கடைசி வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் கொலைகாரன் யாருன்னே தெரியாது, லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் தான் நமக்கு முடியும். அதே மாதிரி தான் இந்த திரைப்படத்துலையும் நமக்கு லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் மட்டும்தான் அந்த குற்றவாளி யார், அந்த கொலைக்கால உண்டான காரணத்தை நமக்கு தெரியும். ஒரு தடவை இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்கும், த்ரில்லிங்காக இருக்கும். இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம். இந்த திரைப்படம் ஒவ்வொருத்தரும் தியேட்டரில் போய் இந்த திரைப்படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 2K கிட்ஸ் பார்க்கலாமா, இல்லை குழந்தைங்க பார்க்கலாமா, பார்க்கக்கூடாதா அப்படிலாம் இந்த கேள்விலாம் இல்லை. யாரும் இந்த திரைப்படத்தை பார்க்கலாம். எந்த விதமான ஆபாச காட்சிகள்லாம் இந்த திரைப்படத்தில் எதுவுமே இல்லை. குழந்தைங்களை கூப்பிட்டு போய் நம்பி பார்க்கலாம், ரொம்ப த்ரில்லிங். ஏன்னா இப்போ இருக்கவங்க அத்தனை பேருமே சஸ்பென்ஸ், த்ரில்லிங் இதெல்லாம் தான் ரொம்பவே அதிகமாக லைக் பண்ணுறாங்க இப்போ இருக்க 2K கிட்ஸுக்கும் சரி. ஸோ கண்டிப்பாக இந்த திரைப்படம் எல்லாருமே தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூட ஒரு நல்ல திரைப்படம். அதிலே மாதிரி இந்த திரைப்படத்தில் ஒரு நல்ல மெசேஜ் சொல்லிக்காங்க. கிளைமேக்ஸில் தான் அந்த மெசேஜ் தெரியும். அந்த மெசேஜ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது என்னதான் கொலைகாரம் பண்ணாலும் அந்த கொலைகாரனை பிடிச்சதுக்கப்புறம் ஒரு கிளைமேக்ஸில் ஒரு நல்ல கிளைமேக்ஸ் இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் அது யாராக இருந்தாலும் அவ்வளோ பெரிய தவறு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த தவறு பண்ணாலும் அந்த ஒரு சீன் நம்மளை கண்கலங்க வச்சிடும்.
எல்லாருமே வந்து இப்படி ஒரு நம்ம சொசைட்டியில் வந்து நமக்கு வந்து இப்படி ஒரு யாருமே நமக்கு ஏன் வந்து அங்கீகாரம் அவங்களுக்கு நம்ம ஏன் கொடுக்கல, நமக்கு ஏன் அவங்கள நமக்கு இப்படி மரியாதை நமக்கு குருவா தவறாக நம்ம வந்து பண்ணுறோமோ சொல்லிட்டு நமக்கு யாராக இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் நம்ம யோசிச்சு சென்டிமெண்ட்டாக அழுதுருவாங்க. அப்படிப்பட்ட கிளைமேக்ஸ் தான் இந்த திரைப்படத்தில். ஸோ வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் அதர்ஸ் திரைப்படம். தியேட்டரில் போய் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்.